பேரறிவாளனுக்கு விடுதலை கிடைக்கும் வரை பரோலை நீட்டிக்க வேண்டுமென அவரது தாயார் அற்புதமாள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பேரறிவாளனுக்கு இன்று விடுதலை வரும் என்று மகிழ்ச்சியோடு செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் ஒரு வாரம் உச்சநீதிமன்றம் பரோலை நீட்டித்துள்ளதாகவும், பேரறிவாளனுக்கு சிறுநீரக தொற்று காரணமாக சிகிச்சைக்காகவே வேலூர் சிறையிலிருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் என்றும், பேரறிவாளனுக்கு உடல்நிலை பாதிப்பை கருத்தில் கொண்டே உச்சநீதிமன்றம் பரோலை நீட்டித்துள்ளதாகவும், இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். பேரறிவாளனின் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையை தள்ளி வைத்துள்ள நிலையில் நிச்சயமாக பேரறிவாளனுக்கு விடுதலை கிடைக்கும். பேரறிவாளனுக்கு விடுதலை கிடைக்கும் வரை பரோலை நீட்டிக்க வேண்டுமென அற்புதமாள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்னைக்கு என் பையனோட விடுதலை வரும், மகிழ்ச்சியா உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அதை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இன்னைக்கு நடக்கல. இருந்தாலும் நீதிபதிகள் அவன் உடல்நிலையில கருத்து வச்சு அவனுக்கு மேலும் பரோல் நீடிச்சு கொடுத்திருக்காரு. என் பையனுக்கு சிறுநீரக தொற்று வியாதி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவன் 19 வயது விசாரணைன்னு கூட்டு போகும்போது 20 வயசுலயே அவனுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாதியா வர தொடங்கிடுச்சு. எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறான். கடைசியில யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி நிக்குது. வேலூர் சிறையில இருக்கும்போது அதுக்கு உண்டான வைத்தியம் மருத்துவம் உடனே கிடைக்காததுனால அவனுக்கு தாமதப்பட்ட வைத்தியம் தான் கிடைச்சிது. அதுவும் நாங்கள் சென்னை மருத்துவமனையில தான் அதுக்குண்டான அவனுக்கு என்ன நோயோ அதுக்குண்டான வைத்தியம் இருந்தது. அதனால தான் நான் அவனுக்கு சென்னை மாற்றிக்கிட்டேன். புழல் சிறைக்கு மாத்தினதே அதுக்காக தான். கவனிச்சோம். கொஞ்ச நாள் அவனுக்கு மருத்துவம் நடந்தது, பூரணமாக நடக்கல. அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பின்னாடி 5 மாதம் அவனுக்கு எந்த வித மாத்திரை மருந்து எதுவுமே இல்லை. நோய் தொற்று உள்ள இவன் இப்படி இருக்கும்போது சிறையில எல்லாம் கொரோனா பரவி இருக்கு, இத்தனை காவல் அதிகாரிகளுக்கு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதை கேட்டு பயந்து தான் நாங்க மனு செய்தோம். அரசும் கொரோனா முன்னிட்டு சிறைவாசிகளை, சிறையில உள்ளவங்கள அந்த ஆட்களை குறைச்சி நாங்க வயது முதிர்ந்தவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க எல்லாம் பரோல் அனுப்ப போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதனால நான் மனு செய்தேன். 90 நாள் கேட்டேன் பரோல். என் பையனுக்கு இந்த மாதிரி சிறுநீரக தொற்று இருக்கு, அதனால அவனுக்கு நீங்க பரோல் தரணும், அவனுக்கு நான் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது நீதிபதிகள்லாம் விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரோல் கொடுத்தாங்க. பரோல் கொடுத்தாங்க. வந்தான் அவன் மருத்துவம் பார்த்தோம். ஆனா அப்பவும் முழுமையா நடக்கல. மருத்துவர் வர சொன்ன நேரத்துல அவனை மருத்துவமனையில இருக்க வச்சு அவனுக்கு எல்லாம் பரிசோதனை பண்ணணும். உள்ளுறுப்புகள்லாம் ரொம்ப மோசமா சேதம் அடைஞ்சிருக்கு, அவனுக்கு நோய் உடனே கவனிக்காததுனால அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, அதுக்கு முயற்சி எடுத்தோம். ஆனா நடக்கல. இப்ப கடைசியில நாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்காரு, மருத்துவத்துக்கு தான் இப்ப நீடிச்சு கொடுத்திருக்காரு. மருத்துவத்துக்கு எந்த தொல்லையும் வராம அவருக்கு மருத்துவம் நடைபெறணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு வலியுறுத்தி. அதனால கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஏன்னா இப்பவாவது என் பையனுக்கு உரிய மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்ற இதுல இருக்கேன், நான் எண்ணத்துல இருக்கேன். மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு என்னைக்கு வரணும் அப்படின்றத பண்ணிட்டு நாங்க அதுக்குண்டான ஏற்பாடு செய்வோம். முதல் முக்கியம் இப்ப எனக்கு என் பையனோட மருத்துவம் தான் தோணுது. தள்ளி வச்சிருக்காங்க, இந்த தீர்ப்பை தள்ளி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது நடக்கும், இவனுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல பெட்டிஷனர் பேரறிவாளன் தான். அதனால பேரறிவாளன் கோப்பை அரசு கண்டிப்பா கவனிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா பெட்டிஷன் போட்டவங்கள தானே கவனிக்கணும், அதை கவனிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நான் ஏற்கனவே முதல்வருக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்காரு இப்ப சமீபத்துல கீழே விழுந்து கால் எலும்பு முறிஞ்சு படுக்கையில இருக்காரு. எங்களுக்கு இவன் ஒரே பையன். எனக்கு 73 வயசு, எங்க வீட்டுக்காருக்கு 79 வயசு. எங்களுக்கு கடைசியில துணையா இருக்க வேண்டிய ஒரே மகன் இது மாதிரி சிறையில இருந்தாக்கா எங்களுக்கு யாரும் துணை இல்லை. இப்ப கடைசியில எங்க வீட்டுக்காரு இந்த மாதிரி ஆயிட்டாரு. அதனால முதல்வரே நீங்க இவனுக்கு விடுதலைன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் இவனுக்கு பரோலை நீடிச்சு கொடுங்க. பரோலன்றது உங்க அதிகாரம், யாரையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எங்க குடும்ப சூழ்நிலையை கருதி நீங்க பரோல் கொடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். இப்பவும் நான் அதை தான் சொல்றேன், முதல்வருக்கு வேண்டுகோளா வைக்கிறேன். நிச்சயமா என் குடும்பத்துல அவன் தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். இப்போ நாங்க இருக்கிற நிலைமையில எங்களுக்கு என் பையன் அவசியம். அதனால அவனுக்கு இந்த தீர்ப்பு வர மட்டும் அவனை எங்களோட தங்க வச்சு அவன் கூட நிலையிலையும் கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா முதல்வருக்கு நான் நன்றி சொல்றேன்.